வணக்கம் நண்பாஸ், வெல்கம் டு த ஸ்டோரி வர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை பேர் ஆண்டவனா அயோக்கியனா. வழக்கு மன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருந்தது. திருட்டு குற்றம் சாட்டப்பட்டிருந்த நபரை பார்த்து நீதிபதி சொன்னார், உன் குற்றம் நிரூபணமாகி இருக்கிறது. தண்டிப்பதை தவிர வேறு வழி இல்லை. 3 வருடம் வரை சிறையில் அடைக்க வேண்டி வரும். என்ன சொல்லுகிறாய்? ஏதாவது சொல்ல விரும்புகிறாயா? நீதிபதியை பரிதாபமாக பார்த்தபடி குற்றவாளி, போடுங்க எஜமா, இந்த அயோக்கிய பயலை 3 வருஷம் என்ன 4 வருஷம் கூட உள்ளார போடுங்க, நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் என்று தலையில் அடித்து கொண்டார். உன் தவறு என்னன்னு புரிஞ்சதா? அப்போ நான் தண்டனையை அறிவிக்கவா என்கிறார் நீதிபதி. எஜமா, எப்போ திருடினாலும் எவ்வளவு திருடினாலும் பாதி சரி பாதி அப்படியே திருப்பதி பெருமானுக்கு உண்டியலுக்கு எடுத்து வச்சிடுவேன். எத்தனை தடவை திருடி இருக்கிறேன், எல்லா தடவையும் பெருமாளுக்கு சரிபாதி பங்கு வச்சு கொடுத்துடுவேன். இந்த முறை புத்தி கெட்டு போச்சு. லட்சக்கணக்கான பணம்னதும் பெருமாளுக்கு எதுக்கு இம்பிட்டு பணம்னு சரிபாதி கொடுக்க மனசு வரல. திருட்டு பெருமாளையே ஏமாத்தி போட்டேன். ஒரு 10,000 உண்டியலுக்கு போட்டுட்டு மீதி முழுக்க எனக்கே வச்சுக்கிட்டேன். அதனால்தான் பெருமான் நம்மளை மாட்டி விட்டாரு. கரெக்டாக பங்கு கொடுத்துருந்தா தப்பிச்சிருப்பேன். கடவுளையே ஏமாத்த நினச்சேன். கம்பி என்ன வேண்டியதுதான். தப்புக்கு தண்டனை கொடுங்க எஜமா என்று புதிய நீதி நியாயத்தை முழக்கினார் கைதி. திருடுவது குற்றம் என்று உரைக்கவில்லை. பிறர் பணத்தை எடுப்பது பாவம் என்ற சமய உணர்வும் இல்லை. திருட்டில் பெருமாளுக்கு பங்கு கொடுக்காததுதான் குற்றம் என்கிற தவறான பக்தி உணர்வே பெருகி இருக்கிறது. இன்று நாடு முழுவதும் லஞ்சம் வாங்குகிறவர்கள், முறைகேடாக பணம் சம்பாதிப்பவர்கள் தங்கள் அயோக்கியத்தனத்திற்கு ஆண்டவனையும் கூட்டாளியாக்கும் பக்தியையே வெகுவாக வளர்த்து கொள்கிறார்கள். ஆனால் அது பக்தியே அல்ல, பச்சை அயோக்கியத்தனம், பாவத்தில் பெரும் பாவம். நன்றி நண்பாஸ், இன்னொரு நல்ல கதையில மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன்ட். பை பாய்.